வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து நியூஸை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் தமிழ்நாடு அரசினுடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய மாபெரும் வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். முழுக்க தமிழ்நாடு முழுவதும் வந்து போஸ்டிங் வந்து போட இருக்காங்க. 3559 போஸ்டிங். இதில் பாய்ஸ் தனியாக, கேர்ள்ஸ் தனியாக, இது மாதிரி வந்து டிவைட் பண்ணி வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. 10th பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. 17/9/2023. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும். தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதாவது கேர்ள்ஸ் தனியாக, பாய்ஸ் தனியாக எப்படி கொடுத்துருக்காங்க, என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும், தென் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவலை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். தேடி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் வந்து வேலை வந்து போட இருக்காங்க. ஸோ இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் சென்னையிலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியலாகவே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 2ஆம் நிலை காவலர், அதாவது ஆயுதப்படை மற்றும் தமிழ்நாடு சிறப்பு காவல் படை 2ஆம் நிலை சிறை காவலர் மற்றும் தீயணைப்பாளர் பதவிகளுக்கான பொதுத் தேர்வு அறிவிப்பு 2023 வந்து கொடுத்துருக்காங்க. தென் 8/8/2023 இந்த டேட்டில் தான் பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இன்றைக்கி தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து தேர்வு விவரம் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேல்ரி 18,200 ப்ளஸ் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 25,000 பக்கமாக ஸ்டார்டிங்கில் கிடைக்கும். அது உங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்க்ரிமெண்ட் எல்லாமே இருக்கும். அதிகபட்சம் 67,100 வரைக்கும் உங்களுடைய சேல்ரி வந்து இருக்கும் அப்படிங்கிறதும் வந்து சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஆயுதப்படை, அதே மாதிரி சிறப்பு காவல் படை, 2ஆம் நிலை சிறை காவலர், தீயணைப்பாளர் போஸ்டிங்கான அறிவிப்பு தான் இது. இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது ஆன்லைன் மூலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் 18/8 பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொரு 10 days வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 18ஆம் தேதியிலேருந்து அதுக்கு அடுத்த மாதம், அதாவது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 17/9/2023 வரைக்கும் வந்து லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் வந்து அப்ளை பண்ண முடியும். எழுத்து தேர்வு பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போ வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அகைன் மறுபடியும் வந்து அவங்க சொல்லுவாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 months வந்து டைம் இருக்கும், சரிங்களா? ஸோ அதனால் 3 months இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன போஸ்டிங் அப்படின்னா டோட்டலாக வந்து 2ஆம் நிலை காவலர் மாவட்ட மாநகர ஆயுதப்படையில் 780 போஸ்டிங் பெண்களுக்கு மட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2ஆம் நிலை காவலர், அதாவது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சிறப்பு காவல் படை, இது எல்லாமே பார்த்திங்கன்னா 1819 போஸ்டிங் ஆண்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 1819 போஸ்டிங்கும் ஆண்களுக்கு மட்டுமே. அதே மாதிரி சிறை மற்றும் சீர்திருத்த துறையில் 83 போஸ்டிங் ஆண்களுக்கு, 3 போஸ்டிங் பெண்களுக்கு, டோட்டலாக 86 போஸ்டிங் இருக்குது. தீயணைப்பாளர் கேட்டகரியில் எல்லாமே வந்து ஆண்களுக்கு 674 போஸ்டிங் டோட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் 783 போஸ்டிங் இருக்குது. ஆண்களுக்கு 2576 போஸ்டிங், டோட்டலாக 3359 போஸ்டிங் டோட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க. தென் சிறப்பு ஒதுக்கீடுகள் எவ்வளவு அப்படிங்கிறதும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து நீங்கள் சார்ந்துள்ள வாரிசுதாரர்கள் இப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படிச்சுக்கோங்க. தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா இதர ஒதுக்கீடுகள் எவ்வளவு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா தமிழ் வழியில் நீங்கள் வந்து PSTM படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படிங்கிறதும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு 20% முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஸ்கூல் 10th 12th பார்த்திங்கன்னா PSTM தமிழ் வழியில் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. தென் இதுக்கு பார்த்திங்கன்னா அதிகபட்ச வயது வரம்பும் கொடுத்துருக்காங்க. SC ST 31 வயது, அதே மாதிரி BC MBC கேண்டிடேட் 28 வயதும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சார்ந்துள்ள வாரிசுதாரருக்கான வயது வரம்பு எவ்வளோ அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து SC கேண்டிடேட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா அல்லது BC முஸ்லீம் கேண்டிடேட்டுக்கு அதிகபட்ச வயது வரம்பு 28 வயது கொடுத்துருக்காங்க. SC and STக்கு பார்த்திங்கன்னா 31 வயது வரம்பு வந்து கொடுத்துருக்காங்க. 3ஆம் பால் இனத்தவருக்கு 31 வயது வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்டிங் எல்லாத்துக்குமான அதிகபட்ச வயது வரம்பு வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாள் இராணுவத்தினர் இது மாதிரி இருந்தாங்கன்னா 47 வயது வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா வாரிசுதாரர்கள் சார்ந்துள்ளார்கள் அப்படின்னா அவங்களுக்கு வந்து 34 வயது BC MBCக்கு, அதே மாதிரி 37 வயது SC ST வந்து கொடுத்துருக்காங்க. குறைந்தபட்சம் நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். தென் இதில் பார்த்தீங்கன்னா OC கேண்டிடேட்டுக்கு 31%, அதே மாதிரி BCக்கு 26.5%,
அதே மாதிரி பிசி முஸ்லீமில் 3.5%. தென் இதில் எம்பிசி கேண்டிடேட்டுக்கு 20%. ஸோ இது மாதிரி வந்து இவங்க டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எஸ்சிக்கு வந்து 15%, எஸ்டிக்கு 3%. ஸோ இது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான தேர்வு நிலைகள் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பிரிவு 1 எழுத்து தேர்வில் தமிழ் மொழி தகுதி தேர்வு கொடுத்துருக்காங்க 80 மார்க். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அடுத்தது பிரிவு 2ல் 70 மார்க். இதில் பார்த்திங்கன்னா முதன்மை எழுத்து தேர்வு. அதே மாதிரி சான்றிதழ்கள் சரிபார்த்தல் மற்றும் உடற்தகுதி தேர்வுகள் என்ன அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. இதை செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்பெஷல் மார்க்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. தென் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ் மொழி தேர்வில் வந்து நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. எழுத்து தேர்வு மையம் எங்கெங்கே இருக்கும் அப்படிங்கிறதும் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதே மாதிரி உங்களுக்கான தேர்வு கட்டணம் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு 250 ரூபா வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்காக www.tnusrb.tn.go.in இந்த வெப்சைட்டில் மூலமாக நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். தென் இதில் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் தெளிவாக படித்து பார்த்துக்கோங்க. டோட்டலாக வந்து ஒரு 4 பக்கம் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதனுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.